தானுங்க, ஏங்க பிடிக்காம இருக்கீங்க? அப்படி கிடையாது, இது கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மானு இருக்கட்டும், கொஞ்சம் ஆட விட்டு தான் பிடிக்கணும். சேட்டை பிடிச்சா அப்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கட்டும். அதான் நீங்க போயிட்டு வாங்க. அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குங்க. என்னங்க இது கூலுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்ற மாதிரி இருக்கு. மான் சேட்டை பண்றத பார்க்கணும்னு அழகாகவும் இருக்கு, ஆர்வமாகவும் இருக்கு. அதே சமயத்துல மான் வேணும்னு தோணுது. இது எந்த வகையில நியாயம்? ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நேரங்காலம் பார்க்கணும். நேரங்காலம் எதுக்கு பார்க்கணும்? எல்லாத்துக்குமே பார்க்கணும். ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துனா நல்ல நேரம் பார்க்கலாம். மானை பிடிக்கிறதுக்கு போய் நல்ல நேரம் பார்க்கணும். மானை கொண்டு போய் அதையும் செய்ய போறேன். மான் ஒரு இடத்துல இருக்குமா? ஆள் அரவங்க கேட்டாலே போதும், அந்த இடத்துல இருக்காது. பகிர்ந்த சுவாபம் உள்ளது. உண்மைதான். அப்பேற்பட்ட மானை நல்ல நேரம் பார்த்து பிடிக்கணும்ன்றீங்க, எப்படி பிடிக்க முடியும்? கையால தான் பிடிக்கணும். கையால பிடிக்க முடியுமா? பிடிக்கலாமே. யார் பிடிச்சிருக்கா? முயற்சி. யார் பிடிச்சிருக்கா? கடவுள் சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. அவ சிவபெருமான் தெய்வங்க. தெய்வம் நினைச்சா, ஆண்டவன் நினைச்சா ஆயுசுக்கு வந்தமா. பக்தன் பெருசா பகவான் பெருசுனா? பக்தன் தான் பெரியவன். ஒத்துக்கிறேன். அதுக்காக பகவான் செய்யற எல்லா காரியத்தையும் பக்தனால செய்ய முடியுமா? அப்படி கிடையாதுல்ல. என்ன பேசுறீங்க? செய்யணும்ல. முயற்சி திருவினையாக்கும் இருக்காங்கல்ல. முயற்சி இருக்கலாம், விடாமுயற்சி கூட இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், அவ நம்பிக்கை இருக்க கூடாது. முடியும் என்று முழுதான முடியாதுன்னு முட்டாத்தனம் இருக்காங்க. தெரியுது இல்ல? யாருமே செய்யாத விஷயத்த உங்களால செய்ய முடியும்னு எப்படி நம்புறீங்க? கடவுளோட நம்பிக்கையோட தான் வந்திருக்கேன். இறை நம்பிக்கை இருக்குல? இறை நம்பிக்கை இருந்தா போதுமா? என்னங்க பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பிடிச்சிருக்கீங்க? ஒரு மானு வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க? எங்க பிடிச்சீங்க? பெருங்கொண்ட போர்ல கலந்துக்கிட்டேன். சரி. வெற்றிக்கு பரிசா ஒரு மான் கொடுத்தாங்க. பரிசா கொடுத்தாங்க. ஆமா. பரிசா கொடுக்கிறதுக்கு வேட்டையாடி பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. போர்னா என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு வீரர் கலந்துக்கிறாரு தெரியுமா? 56 தேசத்தை கட்டி அரசாண்டவர் பாண்டு மன்னன். கடைசி வேட்டையாடக்கூடிய தர்மம் தெரிந்திருந்தாலும் இனப்புணர்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் ஆண்கள் மீது கணைகளை தொடுத்தான். காரணத்தினால இறந்தான். தெரியுதில்ல? சாபத்திற்கு ஆளானா. அதனால என்னதான் வேட்டையாடக்கூடிய தர்மம் தெரிஞ்சிருந்தாலும், போர் தர்மம் தெரிஞ்சிருந்தாலும், அதுல இருந்து மீறினோம்னா நிச்சயமாக தோல்வியை தான் சந்திக்க நேரிடும். ஒரு விஷயம் பாருங்களேன், இந்த மாடு என்னை பார்த்து முறைச்சு போயிருந்தா எனக்கு இருக்கிற 1008 மானுன்னு அப்படி நான் போயிருக்கலாம், போக வேண்டியதானே. ஆனா இந்த மானை பார்த்தா எவனா விட்டுட்டு போவானா? அப்பேற்பட்ட அழகு, உள்ளத்தை கவரக்கூடிய மான் பிரம்மனே. ஏன்னா ஒரு விஷயம் பாருங்க, உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. என்ன எப்படி சொல்றீங்க? குடும்பத்துல குட்டையை கிளப்பி விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஆசைதான் அப்படி சொல்லுவேன். கர்மம் எனக்கெல்லாம் அப்படி இல்ல. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சுன்னு ஒரு பொண்டாட்டிக்காரி புருஷனை பார்த்து கேட்கிற. புருஷனை பார்த்து பொண்டாட்டி சொல்றா, ஏங்க உங்களுக்கு எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆச்சுல, சரி என்ன எங்கேயாவது வெளி உலகத்துக்கு கூட்டி போயிருக்கீங்களா? இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைக்கிறீங்களே, இப்படி வீட்டுக்குள்ளே வச்சு அடைக்கிறே, உங்களுக்கு எல்லாம் நியாயமாண்டு கேட்க. சரி, பொண்டாட்டி கேட்கற நியாயம் தானே? நியாயம் தானே. பொண்டாட்டி கேட்டா நியாயமா தான் கேட்பா தானே. 8 வருஷம் ஆச்சு. என்ன அப்பதான் புருஷங்காரன் பார்த்தேன், வீட்டுக்கு வந்தா இவதொல்லையாவே இருக்கே, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா இவதொல்லையா இருக்கு, வேலைக்கு போய் வீட்டுக்கு வரவே சரியா இருக்கு, இவ எப்போ பார்த்தாலும் வெளியில ஊட்டிப்போ அங்கே ஊட்டிப்போன்னு சொல்றாங்கன்னு சொல்லி, சரி நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம பொண்டாட்டி தானே ஆசைப்படுறா, ஆசைப்பட்டு கேட்டுட்டா. என்னையா நம்ம பொண்டாட்டி? கதையில நம்ம பொண்டாட்டி தானே, சரி ஆசைப்படுறா, வாடி போவான். இங்க இருங்க, மரியாதையில் உங்களுக்கு கையை ஒடிச்சே விடுவேன். என்ன நீங்க ஜாட பேசக்கூடாது. உங்களை என்னன்னு கேளுங்க மருமகனே. தாலினை பார்த்து என்னன்னு கேளுங்க. 7 பேர் போய் கோழி கழுத்தா இருக்க, வாடி போவான் அப்படின்னு பொண்டாட்டிக்காரிய புருஷங்காரன் கூப்பிட. இதுக்கு தானே கண்ணிலேயே கடிச்சிருக்கு வண்டு. இவள நம்ம புருஷன் தானே கூப்பிடுறேன், நம்ம புருஷன் தானே கூப்பிடுறேன்னு சொல்லி புருஷன் தானே ஆசைப்பட்டு இவளும் நகை நட்டெல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டா. புருஷன் கூப்பிட்டா போய்தானே மாற்றமே இல்ல. சரி வாடி போம், 2 பேரும் போக. வாடி போடினீங்கன்னா வார்த்தை தடிக்குது. சொல்லல, கதையில சொல்றேன். சொட்டே ஒடிக்க போறேன், சும்மா நான் பாத்துக்கிறேன் மருமகனே, பேசாம 2 பேரும் சந்தோஷமா போக. சரி, போன உடனே பொண்டாட்டி ஒரு இடத்துல இறக்கி விட்டான். சரி, பொண்டாட்டிக்காரி சுத்தி பாக்குறா. என்னங்க என்னை சுத்தி பார்க்கத்தே உங்களை கூட்டு வந்தேன், இந்த இடம் என்னமோ தெரியாத இடத்துல இறக்கி விட்டுருக்கீங்களே, இது என்ன இடம்னு கேட்க. சரி, அப்போதான் புருஷங்காரன் பார்த்தேன், ஏண்டி உலகம் தெரியாத ஆளா இருக்கேடி, இப்படி கையை ஒடிச்சு விடுவேன், போங்க ஒழுங்கா பேசணும். உங்களை சொல்ற மாதிரி நீங்க ஏன் கோபப்படுறீங்க? ஏண்டி உலகம் தெரியாத ஆளா இருக்கேடி, என்னன்னு கேளு மருமகனே. ஏண்டி உலகம் தெரியாத ஆளா இருக்கேடி, இது என்ன இடம் தெரியுமா? என்ன இடம்? இது என்ன இடம் தெரியுமா? என்ன இடம்? சுடுகாடு. ஐயோ, சுடுகாடு. சரி,
பொண்டாட்டிக்காரி கேக்குறா, ஏங்க உங்களை சுத்தி பார்க்கத்தானே கேட்டு என்னை இப்படி கொண்டு வந்து சுடுகாட்டுல இறக்கி விட்டுருக்கீங்களே அப்படின்னு. சரி, புருஷங்காரன் பார்த்தேன், ஏன்டி சுத்த விவசாய விட்ட ஆளா இருக்கே இப்படி, ஏன்டி இப்படி எல்லாம் இருந்தா எப்படி பொழைக்க போற, எப்படி புள்ள குட்டியை காப்பாத்த போற, ஏன்டி சுடுவாடுனா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா, சுடுவாடுனா அவ்வளவு சாதாரணமா போச்சா, ஏன்டி சுடுவாடுனா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா. ஜாட பேசாதீங்க, பொம்பளைய தான் ஜாட பேசுவாங்க. உங்களை பார்த்தா நல்லவளா தெரியும், பேச மாட்டேன், வார்த்தை தடிக்குது, என் குணம் உங்களுக்கு தெரியாது. பொம்பளை பிள்ளைய அடக்கொடுக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன கடுப்பேத்துறீங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது, தேரை இழுத்து தெருவில் விட்டுருவேன். என் கண்ணு அப்படி இருக்கனால உங்களை பாக்குற மாதிரியே இருக்கு, நீங்க அப்படி எடுத்துக்கிறாதீங்க. அதுக்கு தானே கண்ணுலயே வந்து கிடைச்சிருக்கு. ஏண்டி சுடுவாடுன்னா உனக்கு சாதாரணமா தெரியுதா, அவன் இந்த இடத்துக்கு வர்றது கிடந்து சாகுறேன், நீ என்னமா சாதாரணமா சொல்ற சுடுவாட்ட, அதானே ஏன்னா செத்தா தானே அங்க போக முடியும். அந்த மாதிரிங்க இந்த மானுக்காக சாகலாமுங்க, சாகலாம், செத்துருங்க, தினம் சாகலாம். மான பிடிக்க முடியலன்னா வேற வழியே கிடையாது, மான நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருங்க, வேற வழியே கிடையாது. கொஞ்ச நேரம் பாருங்க, வேணும்னா சொல்றேன், எங்க அண்ணன் கிட்ட 7 அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க, வேட்டையில சிறந்தவங்க, அவங்கள்ட்ட சொல்லி நொண்டியோ நொடமோ பிடிச்சி தர இழுத்துட்டு போங்க, அதான் என்னால முடியும். உங்க அண்ணன் பிடிக்கிற மாதிரிலாம் ஏமான மாதிரி வருமா, இந்த கூட்டத்துல போய் நிப்பாட்டி பாருங்க, மான தனியா தெரியும் சொல்லிக்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, தேடி வந்தமா நீங்க இல்ல, சரி சின்ன கூட்டத்துல இப்படி பார்க்கல, இங்க யாரும் இல்ல, கூட்டத்துல இப்படி பார்க்கல, ஆதி முதல் நடந்தவர கதையும் கேட்கல, கூட்டத்துல இப்படி பார்க்கல, ஆதி முதல் நடந்தவர கதையும் கேட்கல, வரட்டு இழுக்காதீங்க, உங்க மொட்டத்தனை பலிக்காதுங்க, நீங்க வரட்டு வம்பு இழுக்காதீங்க, உங்க மொட்டத்தனை பலிக்காதுங்க, சதிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல, ஆதி முதல் நடந்தவர கதையும் கேட்கல. இவரே காய்க்கலான கதை இழக்கிறாரு, சும்மா வாய்ஸ் மடல் அடிக்க பார்க்கிறாரு, கூட்டத்துல இப்படி பார்க்கல, ஆதி முதல் வந்தவரே கதையும் கேட்கல, மட்டும் வச்சிருந்தா ஆப்பளை ஆகுமா, ஆசை மட்டும் வச்சு விட்டா அதுக்கு ஆகுமா. என்ன வார்த்தை கேக்குறீங்க, நக்கீரர் பாட்டுல பிள்ளைங்க என்ன வார்த்தை கேட்டீங்க, அப்படிதான் கேட்பேன். எப்படி கேட்டீங்க, மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆமான்னு கேட்டேன். மீச வச்சாதே ஆம்பளைன்னு ஒத்துக்கிறீங்களா, உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் மீச பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியும், வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, ஏன் வரைஞ்சிட்டு வந்திருக்கீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம், நான் ஏன் வரைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் வரைஞ்சிட்டு வந்திருக்கேன்னு, என் மீசை இப்படி இழுத்து விட்டேன்னா போதும் அழிஞ்சு போயிடும், காது வரைக்கும் போங்க. நான் ஏன் மீசை வைக்கல தெரியுமா, உங்களுக்கு தான் தெரியுமா, நான் சொல்லுங்க. சும்மா இருப்பா, நாடகத்துக்கு எடுத்து போடாம. நான் ஏன் மீச வைக்கலைன்னா, என் மான புடிச்சு போய் நான் முத்தம் கொடுக்கையில குத்தும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம், மான போய் பிடிச்சு முத்தம் கொடுக்கணும்னு சொல்றீங்களே, சரி முத்தம் கொடுக்கும் போது மான் கடுப்பாய் எட்டி வாயிலே உதச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, கட்டி போட்டுருவேன் அன்பால. மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா, அது மட்டும் வச்சிருந்தா கதைக்கு ஆகுமா, பிடிக்கத்தானே உன்னால் பிடிக்குமா, இதை பிடிச்ச அடக்க முடியுமா, மான பிடிக்கத்தானே உன்னால் முடியுமா, இதை பிடிச்ச மட்டும் அடக்க முடியுமா, இப்படி பார்க்கல, அது முதல் இழந்தவரை கதையும் கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு வேட்டையாட போனவங்க எல்லாருமே சாபத்திற்கு தான் ஆளா இருக்கிறாங்க. தசரக மன்னன் வேட்டைக்கு போனோம், ஜலபோஷ மகர்ஷியுடைய சாபத்திற்கு ஆளானோம். பாண்ட மன்னன் வேட்டைக்கு போன காரணத்தினால கிந்தம மகர்ஷியுடைய சாபத்திற்கு ஆளானோம். துஷ்யந்த வேட்டைக்கு போன காரணத்தினால துர்வாசருடைய சாபத்திற்கு ஆளானோம். பரிச்சித்த மன்னன், மகாபாரதத்திலேயே கடைசி மன்னன் பரிச்சித்த மன்னன். இந்த பரிச்சித்த மன்னன் வேட்டைக்கு போன காரணத்தினால சமீகர் என்று சொல்லக்கூடிய முனிவருடைய சாபத்திற்கு ஆளானோம். ஏன் என்ன காரணம், தியானத்துல இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி, இந்த சமீகர் என்ன செய்தாரு, தியானத்துல அமர்ந்திருக்கிறாரு. பரிச்சித்த மன்னன் வேட்டையாட போகும் பொழுது தண்ணீர் தாகம் ஏற்படுது. அப்ப போய் தண்ணீர் வேணும்னு கேட்கும் பொழுது தியானத்துல இருந்த காரணத்தினால முனிவர் வாய் திறந்து பேசல. அப்ப அவன் என்ன செய்யறான், சுத்தமுத்தம் பார்க்கிறான், அருகில் ஒரு இறந்த பாம்பாகப்பட்டது கிடக்கு. இந்த இறந்த பாம்பை எடுத்து சமீக முனிவருடைய கழுத்துல சுத்தி அவமானப்படுத்திட்டு போயிடுறான். அப்ப இந்த சமீக முனிவருடைய மகன் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா சாபத்தை கொடுக்குறாரு. என்ன சாபம் அப்படின்னா, எப்படி இறந்த பாம்பை எடுத்து கழுத்தில் சுற்றி அவமானப்படுத்தினாயோ எண்ணி 7 நாட்களில் அரவம் தீண்டி இறக்க கடவுள் என்று சொல்லக்கூடிய சாபத்தை கொடுக்குறாரு. அப்போ முனிவருடைய சாபம் பலித்தது.
எத்தனையோ இரும்பு கோட்டைகளை கட்டி 7 நாள் வாழ்ந்து பார்த்தான். கடைசி 8வது நாளாக ஒரு எலுமிச்சங்கனியில், சாதாரண எலுமிச்சங்கனியில் இருக்கக்கூடிய நாகமாகப்பட்டது தீண்டி பரிச்சித்த மன்னன் இறந்து போனான். காரணம் என்ன அப்படின்னா அகங்காரம், ஆணவம், திமிரு, மமத, மண்டகனம். யாருக்கு இவ்வளவு திமிரு இருந்தாலே ஆகுமா? என்ன பேசுறீங்க? யார சொல்றேன்? உங்களை சொல்லுவேனா? நான் பொதுவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மானை பிடிக்கிறதுக்கு வக்கில்ல, உங்களுக்கு ஏன் வாய்கிலேயே பேச்சு? பார்த்த உடனே மானை பிடிச்சிருக்கோம்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்? பார்த்த உடனே பிடிச்சிருக்கீங்களே, பார்த்த உடனே அது என்ன ஏதுன்னு ஆராயம் பிடிக்க முடியுமா? சரி, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும்னா அது எப்படி, அதுல பின்விளைவுகள் என்ன? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது இழுக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே செய்யணும். உண்மையான விஷயம். இன்னொன்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல, செய் அல்லது செத்த மடின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை இன்றே செய் நன்றே செய் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப சொல்லும் பொழுது நீங்க வந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி எதை வேட்டையாடி இருக்கீங்களா? அதான் ஏற்கனவே ஒரு மான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். பரிசா கொடுத்தது இது கன்னி வேட்டை. கன்னி வேட்டைன்றது எது? தாய் மகனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது. தாய் மகனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது. முதலாக போகக்கூடிய வேட்டைக்கு பேரும் கன்னி வேட்டை தான். இப்ப இந்த வேட்டையில நீங்க தோல்வியுற்று போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க குலத்துக்கே ஒரு அவமானம். உண்மைதான். இனத்துல ஒரு கொம்பு ஒடிஞ்சுன்னா அப்படின்னா குலத்துக்கே கேடுன்னு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏதாவது ஒரு ஜீவராசியை பிடிச்சிட்டு போய் ஆகணும். சரி, ஜீவகாரணியம் பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு ஜீவராசியை அடிச்சு காயப்படுத்தி துன்பப்படுத்தி நீங்க பிடிச்சிட்டு போய் ஆகணும். இதுதான் வேடுவருக்குரிய பண்பு. பாருங்க, இது உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி காயப்படுத்தி துன்பப்படுத்தி பிடிக்கிறா இருந்தா நான் வந்த உடனே மானை அடிச்சு என் தோல்ல தூக்கி போட்டு என் வீட்டுக்கு கொண்டு போயிருப்பேன். போக வேண்டியதானே? போயிருப்பேனே. ஏன் போல? அப்படியெல்லாம் எனக்கு பிடிக்க முடியல. ஏன்னா நான் தோலுக்கு ஆசைப்பட்டனா, கொம்புக்கு ஆசைப்பட்டனா. ஏங்க இப்பயும் சொல்றேன், என்னால மானை பிடிக்க முடியலமா, என்னை மன்னிச்சிரு. உங்க அண்ணன் 7 பேர் வேட்டையில சிறந்தவங்க இருக்கிறாங்க. யாராவது ஒரு அண்ணன் சொல்லி ஏதாவது ஒரு மானை பிடிச்சு தர சொல்லுன்னு என்கிட்ட கெஞ்சி கேளுங்க. நீங்க என்ன ஏன் மானை பிடிச்சு தர்றது? கெஞ்சி கேளுங்க, பிடிச்சு தர சொல்றேன். மானை பிடிச்சு தர்றது. மானுக்கு எத்தனை புள்ளி? மானுக்கு எத்தனை புள்ளி? மானுக்கு 1 புள்ளி தான். மானுக்கு 1 புள்ளி தான். மானுக்கு பொதுவா மானு மிருகத்துக்கு எத்தனை புள்ளின்னு கேட்டேன். அதுதாங்க 1 புள்ளி தான். தேகம் புள்ளி புள்ளியா இருக்கு. தேகம் புள்ளியா இருக்கும். மான் என்று சொல்லக்கூடிய எழுத்துல ஒரு இன்னில 1 புள்ளி இருக்கும். அத கேட்கல. பொதுவா மானுக்கு எத்தனை புள்ளி? தேகம் புள்ளியா இருக்கும். நான் பார்த்த மானுக்கு ஒரே புள்ளி. அதுதான் எழுத்துல தான் புள்ளி இருக்கும். ஆமா, இல்ல நான் பார்த்த மானுக்கு ஒரே புள்ளி. என்னங்க இந்த வள்ளிக்கு எத்தனை புள்ளி? என் பேருக்கும் நீங்க தேடி வந்த மானுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம்லாம் பேச. வள்ளிக்கு எத்தனை புள்ளின்னு கேட்டேன். சம்பந்தம்லாம் பேசக்கூடாது. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் பேருக்கு இழுக்குறீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்டதுக்கு பதில்? வள்ளிக்கு எத்தனை புள்ளி? வள்ளிக்கு 1 புள்ளி தான். 1 புள்ளி தானே? ஆமா. நான் பார்த்த மானுக்கு ஒரே புள்ளி தான். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் பார்த்த மானுக்கு ஒரே புள்ளி தான். சம்பந்தம்லாம் பேசுறீங்க. தேவையில்லாம வாங்கி கட்டிட்டு போறீங்க. அதான் வாங்கி கட்டிட்டு போறேன். மான்ல எத்தனையோ இருங்க. காட்டுல திரியக்கூடியதுக்கு பேரு மிருகங்கள் அப்படிமோ, வீட்டுல திரியக்கூடியதுக்கு பேரு விலங்குகள் அப்படி. அதாவது காட்டுல திரியக்கூடிய பேரு விலங்குகள், வீட்டுல இருக்கக்கூடியதுக்கு பேரு செல்ல பிராணிகள். செல்ல பிராணிகள் வரிசையில எல்லாமே சேரும். நாய்க்குட்டியில இருந்து ஆட்டுக்குட்டியில இருந்து பூனைக்குட்டியில இருந்து எல்லாமே சேரும். ஆனா மிருகங்கள் என்று சொல்லக்கூடியது சாதுவான குணம் கொண்டதும் இருக்கு, மிருகத்தனமான குணம் கொண்டதும் இருக்கு. இப்ப மானை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மானுக்கு 5 அறிவு தான், சாதுவான குணம் கொண்டதுதான். ஆனா மிரண்டு ஓடக்கூடிய தன்மை படைத்தது. அதனுடைய பார்வை எப்படி இருக்குமா? மானுடைய பார்வையே மிரண்ட பார்வையாகத்தான் இருக்கும். தன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒன்று நேர்ந்துருச்சு அப்படின்னா தன் உயிரை காப்பாற்று பொருட்டு அதனுடைய கால்களுடைய வலிமை என்ன செய்யுமா? தன் உயிரை இம்சிக்கக்கூடிய இன்னொரு உயிர் இருக்கு பாருங்களேன், அந்த உயிரை மாய்க்கக்கூடிய வல்லமை படைத்தது மான். ஆக அப்பேற்பட்ட வலிமை பொருந்தியது மானுடைய கால்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மானை சாதாரணமாக இட போடாதீங்க. ஏன் மானை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன மானு? ஏன் மானை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் சொல்லுங்க. என் மானை ஒரு தடவை பார்த்தா போதும், யாரா இருந்தாலும் அங்கே சொத்துன்னு விழுகணும். ஏன்? அப்பேற்பட்ட அழகு பிரம்மனையை பார்த்து வியக்கக்கூடிய மான். என்ன பிடிச்சிருக்கீங்க? எல்லா மானும் ஒரே மாதிரி தானே இருக்கும்? அப்படி கிடையாதுங்க. ஏன் மானை நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே ஆசைப்படுவீங்க. வேடுவரே ஒரு தடவை உங்க மானை காட்டுங்க. நான் ஆசைப்பட மாட்டேங்க. சீதாதேவி இப்படிதான் ஆசைப்பட்டா. மாரிசன் மானாக வந்தா, அது மாயமானுங்க. பொன்மானாக இருக்கவும் தக தகன்னு மின்னவும் பார்த்தா, மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு ஒரு பழமொழியே இருக்கு. இவ என்ன செஞ்சா? அழகான மானாக இருக்கு, எனக்கு இந்த மான் வேணும் சுவாமி அப்படின்னு தன்னுடைய கணவரான ராமன் கேட்கும் பொழுது அப்பையும் கணவனான ராமன் என்ன சொல்றாரு? மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, வேண்டாமான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. அந்த அம்மா கேட்கல. கடைசி மாரிசனாக வந்த மாயமான தேடி சென்ற ராமனாகப்பட்டவர் ஆபத்திற்குள்ளானார். அது மட்டும் இல்லாத அந்த கணத்தை பயன்படுத்தி ராவணேஸ்வரன் சீதையை என்ன செய்தான்?
கடத்திட்டு போனோம். ஆக இப்பேற்பட்ட இன்னல்கள் எல்லாம் எதனால ஏற்பட்டது அப்படின்னா பேராசையின் காரணமாக ஏற்பட்ட ஒன்று. பேராசை பெருநஷ்டம். பாருங்க, நீங்க இடத்துக்கு தலைவி தானே? நான் தான் தலைவி. உண்மைதானே? உண்மை. அது மாற்றம் இல்லையே. மாற்றமே இல்லை. என்ன செஞ்சிருக்கணும்? என்னது? வந்த உடனே சரி நம்ம இனத்தவர் வந்திருக்காரு, ஆமா, வெறுங்கையோட போக கூடாது. 5 ரூபா 10 ரூபா கொடுத்துட்டு போவா. வெறுங்கையோட போக கூடாது. வாங்க வேடுவரே வாங்க. வந்தது வந்துட்டீங்க, நம்ம இடத்தை தேடி வந்திருக்கீங்க. சரி, 2 பேரும் உள்ள போவான். 2 பேரும் இதுக்குள்ள வரும். நான் சொன்னா பத்தாதா? இடம் உங்க இடம் தானே. இடம் ஏன் இடம்? இங்க என்னென்ன இருக்கு இல்லைன்றது எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு தானே தெரியும். நான் சொன்னா கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க என்ன உள்ள வர்றது? அப்படி கிடையாது. இங்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்ன நினைப்பாங்க? என்னமோ அவர்மானுக்கு ஆசைப்பட்டு நிக்கிற மாதிரியே உள்ள கூட்டிட்டு போக மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. என்ன அப்படி கிடையாது. இங்க கேளுங்க, உங்ககிட்ட கேளுங்க. இந்த அல்லா ஒரு வேடுவரு இத்தனோடு மான பிடிக்கிற வக்கலாமா பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு விஷயம் கேளுங்க. இங்க மான் இல்லைன்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க. எனக்கு என்ன தலையெழுத்தா இல்லைன்றீங்க? எனக்கு என்ன தலையெழுத்தா கேட்கணும்னு நீங்க தானே இல்லைன்றீங்க. நீங்க கேளுங்க. வாய் திறந்து இவ்வளவு வாய் பேசுறீங்க. நீங்க கேளுங்க. போடியா ஒரு கீதத்தை. ஏனே மான் இங்க இல்லையானே? இங்க தானே இருக்கு மான். என்னையே பாக்குது. இருக்குன்னு ஒரு ஆளை சொல்லுங்க. ஏத்தா கொஞ்ச நேரம் உட்காருங்கத்தா, அவ்வளவுதான். விதவிதமா பார்த்தவன் நான் முன்னாடி, விதவிதமாக பார்க்க வந்தேன் முன்னாடி, ரகலைக்கெல்லாம் பயப்படாத கில்லாடி, அன்பாகவே ஓடி வந்தேன் பின்னாடி. பின்னாடி அந்த ரங்கம் காட்டுகின்ற கண்ணாடி, ஏன் பாசம் உண்டு நெஞ்சில, நான் பார்த்த போது பிஞ்சில, என்ன பார்த்த பின்னு அஞ்சல, என்ன பார்த்த பின்னு கொஞ்சல. மாடு மாடு மானம்மா மானுனக்கு வேணுமா? மாடு மாடு மாடமா மாடு உனக்கு வேணுமா? விதவிதமா பார்த்தவன் நான் முன்னாடி, முன்னாடி ரகலைக்கெல்லாம் பயப்படாத கில்லாடி. அழகான மான்மேல் நேசம், ஆசை வைத்தேனே அது நெஞ்சை தைத்தேனே, பாசம் வைத்து அதை பண்போடு பார்த்தேன், நேச வைத்து அதை நெருங்கிய பார்த்தேன், அது என்ன பார்க்க. அப்பரா அப்பரா நான் அதை பார்க்க உள்ளதானே ஓடி இருக்கு, எந்த மாடு உள்ள இருக்கு. மாடு மாடு மானம்மா மானுனக்கு வேணுமா? மாடு மாடு மாடமா மாடு உனக்கு வேணுமா? விதவிதமா பார்த்தவன் நான் முன்னாடி, முன்னாடி ரகலைக்கெல்லாம் பயப்படாத கில்லாடி கில்லாடி கில்லாடி. பாருங்க ஒரு விஷயம் பாருங்க. என்ன விஷயம்? ஒரு ஊர்ல 3 பேர் இருந்தாங்களாம். இருந்துட்டு போட்டோம். ஒரு குருடே, ஒரு ஊமைய, ஒரு செகுடே. சரி, இந்த 3 பேர் இருந்தாங்களாம். இருந்துட்டு போட்டோம். இந்த குருடை வந்து என்ன செஞ்சான்? இந்த செகுடை முண்டாட்டி போய் முத்தம் கொடுத்துட்டான். சரி, யாரு? குருடே. குருடன் செகுடை முண்டாட்டிய முத்தம் கொடுக்க. சரி, முத்தம் கொடுத்த இப்ப ஊர்க்காரன் பூரா பாக்குறேன். என்ன அவங்க 3 பேர் எப்பவும் ஒன்னா திருவாயிலே, இன்னைக்குன்னு பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு பாக்க இந்த 3 பேர் ஒரு இடத்துல கூட்டத்துல போய் நிக்க. சரி, இந்த ஊமை என்ன செஞ்சா அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க. கூட்டத்துல இருக்க ஆளுகள் எல்லாம் பார்த்தாங்க, இப்ப என்னதான் செஞ்சு விட்டு அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான்னு கேட்க. இந்த ஊமையன் போய் ஒவ்வொரு ஆளுகிட்ட சொல்றேன், பேவேன்றேன் ஒன்னும் புரியல, பேவேன்றேன் ஒன்னும் புரியல, என்னதான் செய்யறதுன்னு பார்த்தவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த குருடை வந்து இது ஊமையை வந்து செகுடனை போய் ஒரே அறை விட்டேன். திடீர்னு காத்துல விட்டேன், ஒரே அறை. சரி, அன்னைக்கு விட்ட மாதிரி ஒரே அறை விட போக பார்த்தேன். என்ன செஞ்சேன்? அந்த குருடை செகுடனை ஊமையனை பார்த்து சொல்றேன், ஏண்டா நான் செகுடை முண்டாடிக்கு தானே முத்தம் கொடுத்தேன், நீ எதுக்குடா வந்து அடிக்கிறேன்னு கேட்க. சரி, அப்ப கொட்டு வெளியே அப்ப என்ன ஆச்சு? இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஊமையை யார்த்தையாவது போய் சொல்லுவானா? ஊமையை என்ன சொன்னாலும் ஊருக்காரன் நம்புவாளா? இவன் செகுடை ஒரு அறை வாங்கினதுக்கே சொல்லிவிட்டானே. அந்த மாதிரி பாருங்க, நீங்க இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரத்துல உங்க புட்டு வெளியில வரப்போகுது. என்னைய பார்த்தா பொய் சொல்றாரு மாதிரி தான். என் முகத்தை பார்த்தா உங்களால சொல்ல அப்படி மனசு வருதா? ஆளை பார்த்தா நல்லா இருக்கு, ஆனா நீ அமுக்குற வேலை பழகி இருக்கு. ஆனா அமுக்குற வேலை பழகி இருக்கு. என்னையா என்ன அமுக்குற பழகி இருக்கைய?
நல்லா மானை உள்ள வச்சுக்கிட்டு இல்ல 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 அதான உண்மை. குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெருக்கி சொந்தா, குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெருக்கி சொந்தா, குள்ள நெறி மாட்டிக்கிட்டா, குள்ள நெறி மாட்டிக்கிட்டா, மாட்டிக்கிட்டா இந்த வேடனுக்கு சொந்தம், இந்த வேடருக்கு சொந்தம். முட்டை கோழி தப்பி வந்தா, ஏமா முட்டை கோழி தப்பி வந்தா, கட்டு சேவலுக்கு சொந்தம், சேவலுக்கு சொந்தம். கொஞ்சம் காட்டம்மா, கொஞ்சம் காட்டம்மா, விடிஞ்சு போச்சு ஒரு தரம், விரிஞ்சு போச்சு ஒரு தரம், உள்ள வந்து காட்டம்மா, உள்ள வந்து காட்டம்மா, ஏன் மேல இது உங்களுக்கு காட்டம்மா, ஏமா இது குட்டி மட்டும் போட்டு இருந்தா, குட்டி மட்டும் போட்டு இருந்தா, விட்டுட்டு நான் போயிருப்பேன், விட்டுட்டு நான் போயிருப்பேன். பலா குட்டி போடாமான் இல்லம்மா, இது கெட்டியான உருவம் அம்மா, அத கட்டி நீ வைக்காதே, அத பட்டி நீ போடாதே, நீ வைக்காத நீ பட்டி நீ போடாத, வர 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 உச்சி மலைய விட்டு ஓடி வந்த காட்டு, ஏமா உச்சி மலைய விட்டு ஓடி வந்த காட்டுக்குள்ள, குட்டி கட்டி வாழுதம்மா குறிஞ்சி நாட்டு எல்லைக்குள்ள, ஏமா குட்டி அது போடலமா குறிஞ்சி நாட்டு எல்லைக்குள்ளே, அதை கட்டி நீ வைக்காத நீ பட்டி நீ போடாத, ஏமா கட்டி நீ வைக்காதே, அத பட்டி நீ போடாதே, எனக்கு உகந்த மானு இங்கே வந்து நுழைந்த மானே, எனக்கு வந்தமா ஏ இங்க ஏ இங்க ஏ இங்க, எனக்கு உகந்த மானி இங்கே வந்து நிறந்த மானே, பருவத்துக்கு ஏத்த மானு பழக்கத்துக்கு ஏத்த மானு, உள்ள எல்லாம் ஏமா உள்ள எல்லாம் ஒரு தரம் உள்ள எல்லாம் நல்லா பாரமா, மானு ஒளிஞ்சிருப்பது உண்மை தானமா, உள்ள எல்லாம் நல்லா பாரமா, ஈரட்டு வயதை எட்டி இளமையுள்ள ஓடே இந்த ஏ இந்த ஏ இந்த இரட்டு வயது ஒட்டி இளம கொஞ்சம் பருவ குட்டி, வேடனோட அம்ப கட்டி நவரமான சிங்க குட்டி உள்ள எல்லாம் ஒரு தரம் உள்ள எல்லாம் ஏமா உள்ள எல்லாம் நல்லா பாரம்மா, மாடு ஒளிஞ்சிருப்பது உண்மைதானமா, உள்ள எல்லாம் நல்லா பாரம்மா, ஆத்துக்கு பாலம் அவசியம், இந்த அம்பளக்கு போல வேணும் அவசியம், இந்த அம்மனுக்கு மும்பளதா அவசிய, கொட்டாச்சிக்கு குச்சி அவசியம், கொட்டாச்சிக்கு குச்சி அவசிய, இந்த அத்தான் சொல்லுற புத்திய கேளு அவசியம், அதை கட்டி நீ வைக்காத நீ பட்டி நீ போடாதே, தை ததக 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 ததா, திட்டம் போட்டு நடுவார திட்டம் போட்டு ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த ஏற நடுங்கிருச்சு இப்போ இத பிடிக்க வந்தேன் உண்மையம்மா, மயமா பொய்யில்லம்மா இல்லம்மா இப்போ இத போயில பிடிக்க வந்தேன் உண்மையம்மா, பொய்யில்லம்மா இப்போ இத பிடிக்க வந்தேன், அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தளித்தை அம்பாக்கி மந்தரத்தை ஏறியல்லோ மான் வேட்டை ஆடுவதற்கு சந்திரனும் சூரியனும் தான் போத்தா கவனத்தை வந்து விளையாடி எங்க அண்ணம்மா மனம் மோசமாகாம, பணம் மோசமானாலும் சரி, நேசத்தோட மோசமாகாம இருந்தாலும் சரி, காயம்படாம என் மானை பிடிக்கணும், காயப்படாம எப்படி பிடிக்க முடியும்? நான் தான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், சொல்றது ஒரு வார்த்தையாவது உருப்படியா சொல்றீங்களா? என்னது? கையால பிடிக்க முடியும்ன்றீங்க, காயப்படாம பிடிக்க முடியும்ன்றீங்க, எப்படி மானை பிடிக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன வழிகள்? வலை வச்சு பிடிக்கலாம், ஏன் விரிக்கல? குழி வெட்டி பிடிக்கலாம், ஏன் வெட்டல? செல வச்சு பிடிக்கலாம், ஏன் வைக்கல? வலை வச்சு பிடிக்கலாம், ஏன் வைக்கல? வலை வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன், ஆனா நான் தேடி வந்த மானுக்கு வலை கிடைக்கல, வலை கிடைக்கல, அவ்வளவு பெரிய மானா? அவ்வளவு சின்ன மானு, சின்ன மானா? மான் குட்டி ரொம்ப சின்ன மான். சின்ன மானை ஏன் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது பாட்டுக்கு சுதந்திரமா தெரிஞ்சுட்டு போட்டுமே. என் கையால பிடிச்சு அதை கை பிடிக்கணும், அது உங்களால முடியும். சரி குழி வெட்டி பிடிக்கலான்னு பார்த்தேன், குழிக்குள்ள விழுந்த என் மானுக்கு கை காலுக்கு ஏதாவது அடிபட்டு போச்சுன்னா என் மனசு தாங்குமா? ஐயோ பாவம். ஏற்கனவே இங்க வேற வழி, கால்ல மனசு தாங்காது. சரி 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 சிலை வச்சு பிடிக்கலாம்னா, சரி ஒரு சிலைக்கு சிலையை காட்டி எனக்கு பொய் சொல்ல விருப்பம் இல்ல. சப்பா என்ன முடியல. ஏன் சொல்லுங்க. சிலை வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன், இந்த சிலைக்கு சிலையை காட்டி பிடிக்க விருப்பம் இல்ல. சரி பொய் சொல்ல விருப்பம் இல்ல, அதனால அப்படியும் பிடிக்கலங்க. இந்த மானை கொஞ்ச நேரம் ஆட விட்டு அப்புறம் அமர விட்டு என் கையால பிடிச்சு என் வீட்டுக்கு கொண்டு போய் அமர விட்டு சாந்தப்படுத்தி, சரி 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 சாந்தப்படுத்தி என் வீட்டுக்கு கொண்டு போய் என் வீட்டுல வாங்கி வச்சிருக்க 20,000 ரூபாய் பட்டு மெத்தையில மல்லாக்க படுக்க வச்சு. என்ன இப்படி சொல்றீங்க? 10 ரூபாய்க்கு டீ வாங்கி தர மாட்டீங்க? கேள்விப்பட்டேன். என் கைய பாருங்க, இங்க பாருங்க,
கொடுத்து கறந்து சிவந்த கரங்களா கொடுத்தலாம் ஜவக்கல எப்படி போட்டிருக்கேன் பாருங்க 20,000 ரூபாய் பட்டு மெத்தையில மான படுக்க போட்டு வெறும் 20,000க்கு தானா? சரி 2 லட்சம் சொல்லி பார்த்தேன், நம்ப மாட்டேன். 20,000 ரூபாய் போதும். ஒரு மூட்டை மல்லிகைப்பூவு யாருகிட்ட? அந்த வளையங்குளத்துல சொல்லி வச்சிருக்கேன். எங்க அண்ணன் போதவர்கிட்ட வாங்க. அவர் வச்சிருக்காரா? நல்ல. சரி உங்க ஆசைப்படி அவர்கிட்டே வாங்குறேன். ஒரு மூட்டை மல்லிகைப்பூவை வாங்கி என் கையால அள்ளி அந்த மல்லிகைப்பூ உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி மலைச்சால் மாதிரி அப்படியே பரபரன்னு அப்படியே தூவி விட்டு. யாருக்கு? மானுக்கு. இப்படிலாம் செஞ்சா பைத்தியக்காரன் சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போலன்னு ஓடிடும். யாரு? மானுதான். மானை பத்தி என்னங்க நினைக்கிறீங்க? இந்த மானை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கையை எடுத்து கும்பிடுவைய. அப்ப ஏற்பட்ட மானு தெய்வீகமான மானு இந்த மானு. இல்லைன்னா இந்த மானை எப்பவோ குட்டியோட வச்சிருப்பேன். இதை பாக்குற நேரம் பூரா எனக்கு என்னமோ கையெடுத்து கும்பிடுற போலயே தோணுது. தேடி வந்தீர்களா? அதனால் பதிகட்டு நின்றீர்களா? அப்படி தேடி வந்தீர்களா? அதனால் பதிகட்டு நின்றீர்களா? முன்னோடு விட்டு பின்னோடு வந்து அதனால சென்றீர்களா? தேடி வந்தீர்களா? அதனால் பதிகட்டு நின்றீர்களா? மறுபடியும் பொய்ய உண்மையா நிரூபிக்கிறத நினைச்சு நீங்க உங்களை ஏமாத்திக்கிறாதீங்க. மரியாதையா சொல்றேன், இந்த இடத்துல மான் இல்ல. வேணும்னா உங்களுக்கு மான் வேணும்னா சொல்லுங்க, எங்க அண்ணன் சொல்லி வேற ஏதாவது மான வேணா பிடிச்சி தர சொல்றேன்னு ஒழிய நீங்க தேடி வரதா சொல்ல போறமா இந்த இடத்துல கிடையாது. மட்டும் இல்லாது மான் எப்பேற்பட்ட மான் எப்படி இருக்கும் அப்படின்ற அங்க அடையாளம் சொன்னீங்க அப்படின்னா அதற்குரிய உபாயத்தை சொல்லுவேன். அடையாளத்தை சொன்னா மான கொடுத்துருவீங்க. முதல்ல அடையாளத்தை சொல்லுங்க, அதற்குரிய மான் இருக்கா அப்படின்ற விஷயத்தை நான் சொல்றேன். சொல்றேன் கேளுங்க. நீங்க கேட்ட பின்னாடி நான் சொல்லலைன்னா நல்லா இருக்காது. சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. ஹலோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே காயாத கானகத்தே மேயாதமான் இது மேயாதமான் இது மேயாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் மேவும் காடகமடைந்து நறுசந்தனமும் புணுகும் கமலும் களவங்கள் நின்று உணர்ந்து படைத்து மேவும் காடகமடைந்து நறுசந்தனமும் புணுகும் கமலும் களவங்களும் துறைகள் உழைக்கிற மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவர் காண குயிலின் நிகழ்வுடையது மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவர் காண குயிலின் நிகழ்வுறது மேயாதமான் ஏழும் பாகும் தினைமாவும் தேனும் பாகும் தினைமாவும் தின்பதினால் ஒரு உள்ளது போதும் மேயாதமான் ஏழும் பாடும் தினைமாவும் தின்பதினால்
நேரமாக உன் ஐத்தான் தான் தேடி வந்தேன். யாரு? உன்னை தான் தேடி வந்தேன். எங்க அண்ணனுக்கு இப்படியே ஓடி போயிருங்க. காதலிக்கிறேன். சீ கர்மம். கர்மமா? எனக்கு பிடிக்கல. காதலிக்கிறேன். ஆத்தங்கர ஓரத்திலே உருவமா, ஆத்தங்கர ஓரத்திலே அன்றி வந்தே உருவமா. அம்மா ஏந்தா ஏந்தா ஏந்தே ஆடி கட்டி பழக வந்தது பருவமா. அழகழகா ஆடி கட்டி பழக வந்த பருவமா. கட்டி முத்தம் தந்தவளா காதல் பேச வந்தவளா. கட்டி முத்தம் தந்தவளா காதல் பேச வந்தவளா. அவளா இவளா என்று நினைப்பதென்ன கிளிப்புள்ளே 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 கிளிப்புள்ளே. கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது. என்னென்ன என்னென்ன நினைக்குது என்ன கலங்குங்க பறக்குது. ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க. ஏர் பிடிக்க கைகள் இடை பிடிக்க. நெல்வயல் போல் நெஞ்சு நிகழ்ந்திருக்க. பொன்னான கண்மணிகள் கண்ணே உன் கண்மணிகள். நாட பொன்மணிகள் கண்ணே என் கண்மணிகள். நீரிலே வாழை போல் தாவி குதிக்காதோ தாவி குதிக்காதோ. கல்யாண வளையோசை கொண்டு பார்த்தேனே பின்னாடி நின்று. பின்னாடி நான் வாரேன் என்று கண்ணாளன் காதோறும். அண்ணா அண்ணா இங்க வாடா. அண்ணா கொக்கர புதிய நல்ல நாள் பொழுதுமா அழுகாத கால பொழுது. என்ன அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன உன்னையதான் காதலிக்கிறாரா, உன்னையதான் கல்யாணம் பண்ணி போறான். அப்பா அப்படி குழு குழு நல்ல வார்த்தை சொல்றியா காலை. மூதேவி அப்படின்னு என்னைய பார்த்து சொல்றாரு. சீ உன்னையே பார்த்து சொன்னாரா? சீன்றா என்னையே பார்த்து சொன்னாரா? இங்க வா. என்ன காரணமா இருக்கும்? யாரா இருக்கும்? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கப்படாது. முருகன் நினைக்கிறோமா? ஒரு நாள் கூட நல்ல செய்தி சொன்னேன். உன்னை பாடும் தொழிலன்றி வேறு இல்லை. என்னை காக்க உன்னை அன்றே யாரும் இல்லை. உன்னை பாடும் தொழில் வேறு இல்லை. என்னை காக்க உன்னை அன்றே யாரும் இல்லை. முருகா 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 முருகா. அமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை. அழகு வழிகின்ற எழில்வனமே. ஆமுதம் இருக்கின்ற பொற்குடமே இயற்கை. அழகு வழிகின்ற எழில்வனமே. குமுத இதழ் விரிந்த பூச்சரமே. பூமுத இதழ் விரிந்த பூச்சரமே. உந்தன் குறுநகை தமிழுக்கு திருவரமே. முருகா முருகா. உன்னை பாடும் தொழில் வேறு இல்லை. உன்னை காக்க உன்னை அன்றி யாரும் இல்லை. முருகா 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 முருகா. வள்ளி வேடனாக வந்தவன் நானே, வேலனாக வந்திருப்போன் நானே. உமக்கு என்ன வர வேண்டும்? சுவாமி பிராணநாதா, எல்லாம் தங்களுடைய திருவிளையாடல் தானா? எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தில் முதலிடம் தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரை முதலில் அழைக்கப்பட வேண்டும். என் நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். அப்படியா? இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியம் என்று அழைக்கட்டும். ஏது பிழை செய்தாலும் பிழை ஏது செய்தாலும் தீது புரியாத தெய்வமே. சாய்குடியில் குடிகொண்ட
தர வேண்டுமே, நின் அருள் தர வேண்டுமே. சின்னஞ்சிறு பெண் போலே, சின்னஞ்சிறு பெண் போலே, சிற்றாடை இடையாள், சின்னஞ்சிறு பெண் போலே. பெண்ணவளி கல்லழகை, பெண்ணவளி கல்லழகை பேசி முடியாது, பெண்ணவளி கல்லழகை பேசி முடியாது. பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது, பேரழகு கீழாக வேறொன்றும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி. எண்ணமெல்லாம் தருவாய், இன்பமெல்லாம் அருள்வாய். பின்னல் தடை போட்டு பிச்சி பூ சூடிடுவார், பின்னல் தடை போட்டு பிச்சி பூ சூடிடுவார். பித்தளைக்கு நிகராக நர்த்தனம் ஆடிடுவார், பித்தளைக்கு நிகராக நர்த்தனம் ஆடிடுவாள். சின்னஞ்சிறு பெண் போலே, சிற்றாடை இடையுடுத்தி சாய்கோடி கிராமத்திலே காமாட்சி தவமிருப்பாள். சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு பெண் போலே. நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும், எங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த அருமைத்தம்பி மாசானம் அவர்களுக்கும், சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்த ராஜா சவுண்ட் சர்வீஸ் உள்ளத்திற்கும், இந்த நாடகத்தின் சிறந்ததொரு அமைப்பாளனாகிய மதிப்புக்குரிய அன்புள்ளம் கொண்ட மாரிமுத்து அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் பாலா அவர்கள் சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.